வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேயர்ஸ் வந்து ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இன்ஷாட் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஸ்லைட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 கொடுத்துட்டு அதை உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு லைட்னஸும் ஃபுல்லாக கூட மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் வரும். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அந்த சைடும் அதே மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இமேஜோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சைடில் 2 சைட்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கார்னர்லேயே அதே மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும், சரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ கொடுத்து கரெக்டாக ரேஷியோவை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். மறுபடியும் கீழே காப்பி பண்ணிவிட்டு அதை இந்த இடத்துல இந்த கார்னரில் இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் செட் பண்ணிட்டு கீழே ரீப்ளஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 4:5 ரேஷியோ கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் இமேஜ் வேணுமோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த கார்னர்லேயும் சேம் அதே மாதிரி இந்த ஒரு இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 இமேஜை நம்ம செட் பண்ணிட்டோமா. ஸோ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் வந்து சென்டரில் பெரிய பெரிய ஃபோட்டோவாக ஆட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ 9:16 ரேஷியோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸும் கரெக்டாக உங்களுக்கு மறுபடியும் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரீப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் அதே மாதிரி கிராப்பில் போய்ட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடில் வந்து இதை செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜும் செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் சென்டரில் இருக்க 2 இமேஜையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேலே 4 ஃபோட்டோ இருக்கா. ஸோ மேலே 2 ஃபோட்டோ கீழே 2 ஃபோட்டோன்னு அதை வந்து மைனஸ் பண்ணுறதா இருந்தாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த சைடில் இருக்க 4 ஃபோட்டோவுமே வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்டரில் இருக்க ஃபோட்டோ மைனஸ் பண்ணுறதா இருந்தால் அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னாலே விட்டுருங்க. இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பர்த்டேக்கு மேக் பண்ண போகிறனால நான் ஹாப்பி பர்த்டேன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நான் செட் பண்ணுறேனோ சேம் அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஏன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு 2 இமேஜுக்கு சென்டரில் அந்த ஃபாண்ட் வந்து ஷோ ஆகணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதையும் கரெக்டாக கொஞ்சம் அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஏன்னா எமோஜி வந்து நம்ம சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம், சென்டர்லேயே சைட்லலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கு ஆட் பண்ணிடுங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எமோஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு இந்த எமோஜியுமே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே அந்த நேமு அதுக்கு கரெக்டாக இதில் வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த எமோஜிக்கு மேலே அந்த பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதையும் காப்பி பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணுங்கள். இப்போ வேறு ஒரு எமோஜிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு முன்னாடி இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு
இதை வந்து டபுள் டேப் பண்ணிவிட்டு வேறு ஒரு எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அந்த சைடில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எமோஜி அப்படியே கடைசியில் நேமுக்கு அடுத்து இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 எமோஜிஸுமே நீங்கள் உங்களுடைய சாய்ஸை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ, டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோவை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஓனா உங்ககிட்ட இருக்க சாங்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோவில் இருக்க ஆடியோவை தனியாக எடுக்கணும்னா மேலே எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆடியோ வச்சுருந்தீங்க தனியாக அப்படின்னா அதை வந்து வீடியோ இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வீடியோ வந்துட்டு கலர்ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக சூப்பராகவே ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக சிம்பிளாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.